நல்ல காரசாரமான கோழிச்சாறு, கோழி வறுவல், 7 கிராம்பு, 6 வரமிளகாய், வரமல்லி, மிளகு, அரிசி நல்லா தனியாக ட்ரையாக வதக்கிலாங்க. ஒரு வடக்கல் எடுத்து எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4 வரமிளகாய், 1 கிலோ கறி போட்டு நல்லா வதக்கிலாங்க. அதில் உப்பு தேவையான அளவு போட்டு அந்த கறியில் இருக்க தண்ணியிலே நல்லா வேகட்டுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா நறுக்குனது போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுவலுக்கு போட மறந்துட்டோங்க. ஸோ வறுவலுக்கும் சாருக்கும் ரெண்டுத்துக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லியெல்லாம் அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வறுவலுக்கான பொடியை போடலாங்க. 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கலாங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ட்ரை ஆகட்டுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு எடுத்து சாறு ஊற்றிக்கலாங்க. அரைச்சி வச்ச பொடியை போட்டு உப்பு போட்டு நல்லா கொதி கறி வெந்த உடனே 4 மல்லி இலை போட்டு இறக்கிடலாங்க. ரொம்ப சுவையான கோழிச்சாறு ரெடி. வறுவலும் ரெடிங்க.